வணக்கம். இப்போ நம்ம பார்த்துட்ருக்க பிளான்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டூரண்டான்னு சொல்லுவோம். ஸோ இந்த பிளான்ட் எல்லாமே நம்ம எதுக்காக காட்டுறோம் அப்படின்னா, நேற்று வந்து பார்த்திங்கன்னா ஒரு கார்டன் மெயின்டெனன்ஸ் ரெனோவேட் பண்ணுறதுக்காக போயிருந்தோம். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தேவையான பிளான்ட்ஸ் தான் நம்ம கலெக்ட் பண்ணிகிட்ருக்கோம். நம்மளுடைய வெஹிக்கல்ஸில் வந்து பார்த்திங்கன்னா டூரண்டா, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கிறிஸ்மஸ் ட்ரீஸ், அப்புறம் கார்டனுக்கு தேவையான டூல்ஸஸ்லாம் நம்ம எடுத்துகிட்டு நம்ம கார்டனுக்காக நம்ம கிளம்பிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கார்டனை வந்து ரீச் பண்ணிட்டோம். கார்டன் ரீச் பண்ணதுக்கப்புறமா பிளான்ஸ்லாம் ஆல்ரெடி நம்ம பண்ணி கொடுத்துறது வந்து எப்படி இருந்தது அப்படி எல்லாமே நம்ம ஃபஸ்ட்டு விசிட் பண்ணிவிட்டு, அந்த கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா சில பிளான்ஸ்லாம் மிஸ் ஆனதுனால தான் நம்ம டூரண்டா எடுத்திருந்தோம். ஸோ அந்த டூரண்டா எல்லாமே வந்து நம்ம ரீஅரேஞ்ச்மெண்ட் பண்ணி இந்த பார்டரிங்லாம் கட் பண்ணிவிட்டு, ஸோ இது எல்லாமே மெயின்டைன் பண்ணி நம்ம கொடுக்கறதுக்காக தான் வந்திருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம வரும்போது இருந்த இது இப்படி பார்த்திங்கன்னா, ஸோ வீடிங்கு அதுக்கப்புறமா செடிகள் எல்லாமே வந்து ஓரளவுக்கு மெயின்டைன் பண்ணி வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்குற பிளான்ஸில் எந்த ஒரு பிளான்ட்டுமே டேமேஜ் இல்லாமல் இருந்ததுங்க. ஸோ இது ஆல்ரெடி நாம் தான் வந்து பண்ணி கொடுத்துருந்தோம். ஸோ இதில் இருக்கிற ஃப்ரூட்ஸ் பிளான்ட்ஸு, அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா கோகனட்டு, அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஆப்பிள் ட்ரீஸு, கொய்யா, அப்புறம் மாமரம், வெரைட்டிஸாக எல்லாமே வந்து அவர் கேட்டதுனால அவருக்கான இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50 சென்ட்டில் வந்து இது எல்லாமே நம்ம பண்ணி கொடுத்துருந்தோம். இதை தான் வந்து ஜப்பான் கொய்யான்னு சொல்லுவோம். ஸோ ஜப்பான் கொய்யா வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து 2 லைன் வைக்க சொல்லியிருந்தார். கிட்டத்தட்ட ஒரு 10 பிளான்ட்டுக்கு மேலேயே அவைலபிளாக இருக்குது இதில். ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இது பிஃபோராக எடுத்த வீடியோ. ஸோ கார்டன் மெயின்டைன் பண்ணுறதுக்கு முன்னாடி எடுத்த வீடியோ. அதுக்கப்புறம் பாருங்கள், ஸோ இந்த டூரண்டா எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில இடத்துல நல்லாவே முளைச்சிருக்கு, ஒரு சில இடத்துல வந்து அந்த ஜாயின் பண்ணல. ஸோ அந்த ஜாயின் பண்ணுறதுக்காக திரும்பவுமே நம்ம வந்து அந்த இடத்துல வந்து பிளான்ட்டை வந்து நம்ம திரும்ப வந்து நம்ம ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் வந்து அதுக்கு தேவையான ஷேப் கொடுக்க வேண்டியதுக்கு ஷேப் கொடுத்து, அதுக்கப்புறமா அதில் இருக்கக்கூடிய பூக்கள் எல்லாமே நம்ம கிள்ளி விட்டுட்டு நம்ம ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ ஒர்க்கர்ஸுமே வந்து ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறமா. ஸோ நம்ம பிஃபோராக ஒரு வீடியோ எடுத்து போடலாமே நம்ம பண்ணுற ஒர்க் எப்படி இருக்குன்ட்டு, அதனால தான் அந்த வீடியோவை எடுத்து போடுறோம். ஸோ இதில் நீங்கள் எதிர்பார்க்குற எல்லா விதமான ஃப்ரூட் பிளான்ட்டுமே இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு வாட்டர் ஆப்பிள், ஸ்டார் ஃப்ரூட், அதுக்கப்புறம் ஆரஞ்ச், அப்புறமா அம்லா, அதுக்கப்புறம் சப்போட்டா, அதுக்கப்புறம் தென்னை, ரோஸ்மெரி, ரோசஸ்ஸு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நாகதாளி. ஸோ இந்த மாதிரியான நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் வந்து இதில் கொண்டு வந்திருக்கோம். ஸோ எல்லாமே இந்த வீடியோ பதிவில் நீங்கள் பார்த்தாலே தெரியும். அத்தி செடியுமே இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். ஸோ அவருடைய கார்டனை வந்து பார்த்திங்கன்னா இப்போ பார்த்தோம் அப்படின்னா, நம்ம அங்கே போய் ஸ்டே பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு தேவையான ஃப்ரூட்டை நம்மளே எடுத்துக்கணும் அப்படின்னாரு. ஸோ அதுக்கான எல்லா பிளான்ட்டுமே நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ பார்த்திங்கன்னா மூங்கிலுமே வந்து இந்த இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம கவர் பண்ணுற மாதிரி பிளான்டேஷன் பண்ணி கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மெயின்டெனன்ஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா கார்டன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ கார்டன் மெயின்டைன் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறமா அதுக்கு தேவையான உரங்களுமே நம்ம கொடுத்துட்டு, அதுக்கப்புறமா ட்ரிப் எல்லாமே நம்ம சரி பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் நம்ம செடிகளுக்கு தேவையான தண்ணியுமே நம்ம கொடுத்துட்டு தான் நம்ம கிளம்பணும். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரியான கார்டன் மெயின்டெனன்ஸ் பண்ணணும், இல்லை கார்டன் நியூவாக பண்ணணும் அப்படின்னா அந்த ப்ராஜெக்டை ரொம்பவே நீட்டான முறையில், ரொம்பவே கம்மியான பட்ஜெட்டில், ரொம்பவே குவாலிட்டியான செடிகளை கொடுத்து, ஸோ அதை பராமரிக்கிற வரைக்கும், ஸோ உங்கள்கிட்ட வைண்ட் அப் பண்ணுற வரைக்குமே நம்ம குவாலிட்டியாக பண்ணி கொடுத்துருவோம். உங்களுக்கு ஏதாவது பண்ணணும்னு ஆசை இருந்தாலுமே நீங்கள் மறக்காமல் சாய் ஹைடெக் நர்சரி நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். ஸோ நம்ம ஒவ்வொரு ஒர்க்குமே வந்து பார்த்திங்கன்னா நீட்டாக நிதானமாக பார்த்து பண்ணுவோம். பார்த்திங்கன்னா இதில் வந்து நிறைய காய்கள் இருந்தது, ஆனால் ஒரு சில காய்களை மட்டும் விட்டுட்டு, ஏன்னா ஆசைக்காக, ஏன்னா ஃபஸ்ட் டைம் வச்சுருக்கோம். ஸோ கிட்டத்தட்ட 6 மந்த் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே நம்ம கட் பண்ணி தான் விடணும். இருந்தாலும் ஒரு ஆசைக்காக ஒரு சில காய்களை மட்டும் விட்டுட்டு மற்றது எல்லாமே ப்ரோன் பண்ணிட்டோம். மாமரம் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம முதல் வருடங்களே வந்து காய்களை வந்து விடுறது ரொம்பவே தப்புங்க. ஸோ நம்ம ஒரு 3 வருடங்களுக்கு பிறகு வந்து காய்களை விட்டு நமக்கு தேவையான தொடர்ச்சியான ஈல்டிங் எடுத்துக்கலாம். வாட்டர் ஆப்பிள்லாம் சூப்பராகவே வளர்ந்துருந்துங்க. நம்ம எதிர்பார்க்கறதை விட கொடுத்தது 2 ஸ்டெம்ஸ் தான் கொடுத்தோம். ஸோ பார்த்திங்கன்னா ஒரு அடி 1.5 அடிக்குள்ளே தான் இருந்தது. செடிகள் எல்லாமே நல்லாவே தெளிவாக வளர்ந்துருக்கு. 6 மந்தில் நல்லாவே ரூட் பிடிச்சி, அதுக்கப்புறமா பாருங்கள் பப்பாயாவை வந்து வந்துருச்சுங்க. ஸோ வெள்ளை நாவலில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய காய்களே வச்சு ஆரம்பிச்சிடுச்சிங்க. சூப்பராக இருந்தது. பார்க்கறதுக்கே நமக்கு ரொம்பவே அட்ராக்டிவாக இருந்தது. ஸோ நம்மளும் ஒரு ஒர்க் பண்ணி கொடுத்தோம். அதில் எல்லா செடிகளுமே ரொம்பவே தெளிவாக வந்துருச்சு. ஸோ பார்க்குறதுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது கார்டன் வந்து நம்ம புதுசாக பண்ணி கொடுக்கணும், மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னாலுமே இன்ஃபார்ம் பண்ணுங்கள். ஸோ நம்ம கொடுக்குற பிளான்ட் எல்லாமே ரொம்பவே நீட்டாக இருக்கும். ஸோ பாருங்கள், ஜப்பான் கொய்யாவில் வந்து நிறையவே கொய்யாக்கள் வந்து பார்த்திங்கன்னா காய்கள் வந்து எடுத்துருந்தது. நம்ம வந்து அதில் ஒரு சில கிளைகளை மட்டும் நம்ம கிள்ளி விட்டுருந்தோம். ஸோ அடியிலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 அடி அளவுக்கு செடிகள் இருந்து எந்த ஒரு பிரான்ச்சும் இல்லாமல் அதில் நம்ம கட் பண்ணி விட்டுருந்தோம். ஸோ அந்த மாதிரி தான் நம்ம மெயின்டெனன்ஸ் பண்ணி கொடுப்போம். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆரஞ்சு,
மாங்காவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கார்டனில் வந்து நம்ம ஒரு 10 வெரைட்டிஸ்க்கு மேலே வச்சுருக்கோம். அதில் பிளாக் மேங்கோ, மியாசாகி, இமாம் பசந்த், அதுக்கப்புறமா அல்போன்சா, சக்கரைக்குட்டி, இந்த மாதிரி சொல்லிகிட்டே போகலாம். ஸோ நிறைய அவர் வந்து மாங்காய் தான் கேட்டிருந்தாரு. மாங்காவும் கொய்யாவும் தான் எனக்கு ரொம்ப இம்பார்ட்டனுங்க, ஸோ எனக்கு வேணுங்க அப்படின்னாங்க. ஸோ நம்ம கிளைமேட்டுக்கு தான் இந்த மாதிரியான பிளான்ட்ஸ்லாம் எல்லாமே வருதுங்களே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நம்ம பிளான்டேஷன் பண்ணி கொடுத்துருந்தோம். ஸோ இதுலேயுமே ஒரு 10 பிளான்ட் வந்து ஆப்பிள் பிளான்ட் இருக்குங்க. ஸோ ஆப்பிள் பிளான்ட் நம்ம கிளைமேட்டுக்கு வருமா அப்படின்னு நிறைய பேர் சந்தேகமாக இருந்தது. ஸோ இங்கே நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய ரெசார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா காய்கள் வந்து எடுத்துருக்குங்க. ஸோ இந்த மாதிரியான பிளான்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய நர்ஸில் எப்போவுமே அவைலபிளாக இருக்கும். ஸோ இந்த மாதிரியான கார்டன் மெயின்டெனன்ஸுமே நம்ம நீட்டாக பண்ணி கொடுப்போம். தேவைப்படுறவங்க நம்மளுடைய ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ நிறைய விதமான எக்ஸோட்டிக் ஃப்ரூட்ஸ் பிளான்ட்ஸ், அப்புறமா ஃப்ளவரிங் பிளான்ட் சீப் அண்ட் பெஸ்ட்டாக நம்ம கொடுத்துட்ருக்கோம். ரொம்பவே குவாலிட்டியாக இருக்கும். ஸோ நம்ம பண்ணி கொடுக்குற ஒர்க்குமே ரொம்ப நீட்டாக இருக்கும். ஸோ கார்டனில் பாருங்கள், ஒரு 2 செடி ரோஸ் வந்து பெரிய பெரிய செடியாக நம்ம கொடுத்தோம் மதர் பிளான்ட்டு. ஸோ ரொம்பவே சூப்பராக காய்ச்சிருந்தது. அதுக்கப்புறம் வந்து வியட்நாம் ஏர்லி ஜேக் வந்து பார்த்துங்க காய்களே எடுத்துருக்குங்க. ஸோ இந்த மாதிரியான பிளான்டேஷன் பண்ணி கொடுக்குறது, மெயின்டைன் பண்ணி கொடுக்குறதுனா ரொம்பவே ஆர்வங்க எனக்கு. ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரியான ஆர்வம் இருந்தது, கார்டன் ரிலேட்டடாக ஏதாவது டவுட் இருந்தால் கூட எங்களுக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக அதுக்கான டவுட்டை வந்து நம்ம ரிப்ளை பண்ணுவோம். ஸோ பார்த்திங்கன்னா இந்த கார்டன் மெயின்டைன் பண்ணுறது, கார்டன் ஒர்க் பண்ணுறதுனா எனக்கு ரொம்பவே பிடிக்கும். நம்ம நர்சரி வந்து பண்ணுறதுனால நம்மளால் அந்த ஒர்க்கை வந்து தொடர்ச்சியாக பண்ண முடியல. ஸோ இனிமேலுக்கு அது பண்ணலான்னு ஒரு ஐடியா இருக்குது. உங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதிரியான ஒர்க் வேணும் அப்படின்னா மறக்காமல் நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். ஒயிட் செண்பகம் வந்து பார்த்திங்கன்னா கீழேருந்து நிறைய விதமான பிரான்ச்சஸ் வந்து இருந்ததுங்க. நான் ஒரு 2 அடி அளவுக்கு கீழேருந்து கட் பண்ணிவிட்டு அதில் ஃப்ளவரிங் மோஸ்ட்லி சூப்பராக இருந்தது. பட் ஆனால் எனக்கு கட் பண்ணுறதுக்கே மனசு வரலைங்க. இருந்தாலுமே நான் கட் பண்ணிவிட்டு, ஏன்னா நம்ம கட் பண்ணி விட்டால் தான் அந்த செடிகள் வந்து ரொம்ப தெளிவாகும் அப்படின்றதுக்காக கட் பண்ணி விட்டோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா வேப்ப மரமே கூட இந்த கார்டனில் நம்ம வச்சு கொடுத்துருக்கோம். ஸோ இதுதாங்க நம்ம ஃபினிஷிங்காக பண்ணி கொடுத்துரு ஒர்க்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணி கொடுத்துரு ஒர்க்கு வந்து பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சொல்லுங்கள். நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். ஸோ நம்மளுடைய சேனல் வந்து தொடர்ச்சியாக நம்ம வீடியோ போட்டுகிட்டே இருப்போம். ஸோ உங்களுக்கு இன்கேஸ் பிளான்ட் ஏதோ தேவைப்பட்டது அப்படின்னா மறக்காமல் கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், ஹேவ் எ நைஸ் டே.